இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 121:5. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்கல, அவர் தூங்கல, அவர் நம்மை காக்கிற தேவன். அது எப்படிப்பட்ட பாதுகாப்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனா, வலது பக்கத்துல நமக்கு நிழலா இருப்பாரா. எப்படி நம்ம போகும்போது நம்ம நிழல் நம்ம கூடவே வருதோ, நம்முடைய வலது பக்கத்துல அவர் நிழலாக இருந்து எந்த தீங்கு, எந்த சேதங்கள், எந்த பிசாசுடைய கிரியைகள் அணுகாதபடி நமக்கு அவர் பாதுகாப்பா இருக்காரா. பிரியமானவர்களே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சிலை வழிபாடு நாங்க செய்ய மாட்டோம், ராஜா நிறுத்தின இந்த பொன்னாலான சிலையை நாங்க வழிபட மாட்டோம் அப்படின்னு வைராக்கியமா இருந்ததுனால எரிகிற அக்கினி சூளையில அவங்க போடப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க, 3 பேரை தான் போடுறாங்க. ஆனா 4வதாக ஒரு தேவ சாயலை எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாருடைய கண்களும் 3 பேர் தான் நம்ம போட்டோம், 4வதாக ஒரு தேவ சாயல் உள்ள மனிதரை பார்க்கிறோமே அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அந்த தீ சூளையிலிருந்து அவங்கள வெளியில கொண்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு சேதமும் இல்லையா. அந்த அக்கினியின் ஸ்மெல் கூட அவங்க மேல அடிக்கலையா. அந்த அளவிற்கு கர்த்தருடைய பாதுகாப்பு நிழலா இருந்தது. ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அவர் நமக்கும் நிழலாக இருக்கிறார், பாதுகாப்பா இருக்கிறார். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நம்ம வரும்போது அவருடைய கூடார மறைவுக்குள்ளாக நம்மை மறைத்து வைத்து அவர் பாதுகாப்பார். ஜெபிப்போம். நீங்கள் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீர் எங்களை காக்கிற தேவன், வலது பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர். அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா, தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா, நெருக்கங்கள் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், கர்ப்பிணிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம்ப்பா. எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக. நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் தருகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி போடுகிறபடியினால ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு நல்ல ஜாபை கொடுங்கப்பா. பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கைட்டு செய்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் கூட இருந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்க கூட இருந்து நிழலாக அவர் வந்து பாதுகாப்பார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.